சார் லைன்ல இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நீங்க பேமெண்ட் பே பண்ணீங்க இல்லையா? 2,1678. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இஎம்ஐ ஃபோர்க்ளோஷர் பிளஸ் டாக்ஸ் அது மட்டும் தான் பே பண்ணிருக்கீங்க. ஃபோர்க்ளோஷர் ஃபீஸ், டாக்ஸ், இஎம்ஐ பேலன்ஸ் அமௌண்ட் அது மட்டும் தான் பே பண்ணிருக்கீங்க. டிரான்சாக்ஷன் அமௌண்ட் நீங்க பே பண்ணல. டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இன்னொரு சைடுல இருந்து இல்ல சார் பண்ணல சார். நான் உங்களுக்கு ரெக்கார்ட் அனுப்பட்டுமா சார்? அந்த மிஸ்கம்யூனிகேஷனுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது மேடம். அப்படிலாம் எப்படி மேடம் மன்னிப்பு கேட்க முடியும்? நீங்க எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏமாத்துறீங்களா? கிடையாது சார். மிஸ்கம்யூனிகேஷன் முடிச்சிட்டீங்க, ஏமாத்துறீங்களா? திருடுறீங்களா? அதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க திருடுறீங்களா மேடம்? சார் நாங்க உங்களுக்கு இன்னும் 2 டைம் கூட கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் சார். நீங்க கிளாரிபிகேஷன் உங்க கிளாரிபிகேஷன் எனக்கு தேவையில்ல. லாஸ்ட் டைம் நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசல. அதே லாஸ்ட் டைம் நான் லோனை க்ளோஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் நான் பேசியிருக்கேன். நான் அரௌண்ட் 45 மினிட்ஸ் நான் பேசியிருக்கேன். நான் திருடுறீங்களா எல்லாரையும் பேங்க்ல உட்காந்துக்கிட்டு? நான் இப்படிதான் மேடம் நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா நான் கஸ்டமர். நான் எனக்கு வழி இருக்கு. நான் இப்படிதான் பேசுவேன். நான் எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லிட்டீங்க? எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுங்க? என்னோட கான்வர்சேஷன் எடுத்து பாருங்க. மறுபடியும் நான் அவர்கிட்ட என்ன கேட்டுக்கேன் தெரியுங்களா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் மறுபடியும் சொல்லுங்க. கடைசியா நான் 3 டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க சார். நான் கேட்டுக்கேன். நான் தயவு செய்து இங்க பாருங்க, சக்கட்ட கோவத்து போயிடுவேன். நான் தயவு செய்து அந்த லாஸ்ட் என்னோட கால் ரெக்கார்டை எடுத்து பார்த்துட்டு வாங்க. இல்ல எனக்கு புரியுது நீங்க சொல்றது. என்னோட சைடுல நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். நான் 4 டைம் கேட்டிருக்கேன் மேடம். நீங்க கால்குலேஷன் போடுங்க, போடாம போங்க. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டாரு, ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நான் 4 டைம் கேட்டிருக்கேன். சார் எனக்கு அடுத்த மாசம் 0 தானே வரும் சார். அதுக்கப்புறம் சார் இஎம்ஐ தாண்டி நான் 3 டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன். எல்லாம் டோட்டலா சேர்த்து தான் சார் பே பண்றேன். எல்லாம் கேட்டு தான் பண்ணிருக்கேன். ஓகே சார், அவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு எனக்கு புரியுது. உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நான் என்னோட சைடுல இருந்து நான் ஒரு டைம் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். நீங்க உங்க சைடுல நீங்க செக் பண்ணி பாருங்க சார். எனக்கு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு வந்து கிளாரிபிகேஷன் கிடைக்கும் சார். நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் சார். நான் உங்களுக்கு 1 by 1 கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு 5,245. எனக்கு டைம் கிடையாது மேடம். எனக்கு இப்பயே ஆஃப் டே ஆயிடுச்சு மேடம் உங்ககிட்ட பேசுறது. எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது. புரியுதுங்களா? உங்ககிட்ட பேசணும்னா ஆஃப் டே ஆகுது. தெரியுங்களா உங்களுக்கு? இல்ல சார் எனக்கு புரியுது. நீங்க வந்து எனக்கு ஒரு 2 minutes மட்டும் கொடுங்க. நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். எனக்கு எஸ்பிஐ கார்டை வேணா, எனக்கு க்ளோஸ் பண்ணுங்க. எனக்கு க்ளோஸ் பண்ணுங்க மேடம். எனக்கு வேண்டாம் மேடம். அதுக்கு தான் ஹையர் ஆபீஸ்ல லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா பண்ணவே மாட்டீங்க நீங்க மேடம். நீங்க லைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. நாங்க ஃப்ளோர் சூப்பர்வைசர் தான் சார் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன மேடம் உங்களுக்கு மேல யாரு மேடம்? உங்களுக்கு மேல யாரு? அவங்க லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ நான் மேடம் என்னோட லாஸ்ட் கால் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க பல தடவை படிச்சு புரியுது சார். மேடம் நான் 4 வாட்டி கேட்டிருக்கேன். என்னோட சார் அதுக்கப்புறம் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் சார். எல்லாம் சேர்த்து தானே சார்? எல்லாம் சேர்த்து தான் சார். ஒரு ஹையர் ஆபீசர் தான் என்கிட்ட பேசினாங்க. புரியுதுங்களா? உங்களை மாதிரி ஹையர் ஆபீசர் என்கிட்ட பேசி லோனை க்ளோஸ் பண்ணேன். நான் மறுபடியும் எனக்கு இந்த பில்லு வந்திருக்கு அப்படின்னா சரி. இப்ப நீங்க சொல்றீங்களே உங்க பேச்சுக்கு வரேன். இப்ப நீங்க அந்த லாஸ்ட் அந்த 3 டிரான்சாக்ஷன் சொல்றீங்களே, இதுக்கு முன்னாடி பேசினாரு ஃபோர்க்ளோசர் சார்ஜ் இப்பதான் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறாரு. போய் பேசுறீங்களா? புரியல சார். என்ன சார் சொன்னாங்க? ஃபோர்க்ளோசர் சார்ஜ் இப்பதான் உங்களுக்கு ஆட் ஆகுது, உங்களுக்கு முன்ன ஆட் ஆகல, இப்பதான் ஆட் ஆயிருக்குங்கிறாரு. அது கால் ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. அப்ப நீங்க பேசுறது உண்மையா இல்ல இவர் பேசுறது உண்மையா இல்ல நான் 3ஆம் தேதி பேசினேன் அவர் பேசுறது உண்மையா? அதுதான் சார். ஓகே சார் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்திருக்க பில்ல ஒரு டைம் நாங்க உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன். என்னால இந்த பில் கட்ட முடியாது மேடம். இந்த பில் என்னால கட்ட முடியாது மேடம். ஏன்னா என் கணக்கு நான் டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பில் என்னால கட்ட முடியாது. உங்களோட சரி இப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு டைம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கும் வந்து கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா? எவ்வளவு நீங்க பே பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தப்பா கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க மேடம். நீங்க புரியுதுங்களா? இல்ல சார் நான் உங்களுக்கு எடுத்தோன்னே இன்னைக்கான கணக்கு நான் உங்ககிட்ட நீங்க பேச முடியாது. நீங்க எங்கிட்ட சொல்ல முடியாது. நான் கணக்கு 29ஆம் தேதியிலன்னு சொல்லிட்டுங்களா கணக்கு உங்களுக்கு? 29ஆம் தேதி நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 2,21,800 சம்திங் கால் ரெக்கார்டிங்ல எடுத்து பாருங்க. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றீங்களா கணக்கு? இப்ப நான் சொல்ற கணக்கு நீங்க கொடுங்க. நான் 29 லாஸ்ட் மந்த் 29ஆம் தேதி கால் பண்ணி சார் டோட்டலா என்னோட கணக்கு க்ளோஸ் பண்ணணும், நான் எவ்வளவு சார் பே பண்ணணும்னு கேட்டிருக்கேன். நான் புரியுதுங்களா? வித் அந்த 3 டிரான்சாக்ஷனோட சேர்த்து தான் சொல்றேன் நான். சார் 2,21,860 என்னவோ சொன்னாங்க எனக்கு. நீங்க கணக்கு போடுங்க. நீங்க என்ன எனக்கு கணக்கு சொல்றீங்க? நான் சொல்ற கணக்கு நீங்க போடுங்க. இந்த நான் சொல்ற அமௌண்ட் அந்த கால் ரெக்கார்டிங்ல இல்ல அப்படின்னா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? 2,21,860
60 ரூபான்னு வச்சுக்குவோம். இந்த அமௌண்ட் கட்டினா டோட்டலா முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. இந்த அமௌண்ட்ல தான் வந்து அன்னைக்கு 29ஆம் தேதி நான் இஎம்ஐ பே பண்ண வேண்டியது. எனக்கு லாஸ்ட் மந்த் இஎம்ஐ வந்து 25,075 ரூபா. புரியுதுங்களா சார்? அப்ப நான் வந்து இந்த 25,075 ரூபா நான் பே பண்ணிட்டேன்னா இந்த 2,21,860 ரூபால எனக்கு கழிஞ்சிருமான்னு சொன்னதுக்கு கழிஞ்சிரும் சார், அது போக தான் உங்களுக்கு மீதி வந்து நீங்க பே பண்ற மாதிரி வரும் அப்படின்னாரு. புரியுதுங்களா? அப்ப இதுல -20 இருங்க மேடம், கணக்கு கேட்டுட்டு இருக்கீங்களா நான் சொல்றத? நீங்க போடுற கணக்கு மட்டும் கரெக்ட் கிடையாது, நாங்க போடுற கணக்குன்னு கேளுங்க. நீங்க சொல்லிதான் கணக்கு நாங்க போடுறோம். அந்த 2,21,000 25,000 மைனஸ் பண்ணோம்னா 1,96,860 ரூபா வருது. 1,96,860 ரூபா வருது. புரியுதுங்களா? அப்ப நான் வந்து மீதி இப்ப நான் எவ்வளவு பே பண்ணியிருக்கேன்? 2,06,618 ரூபா பே பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா மேடம்? எனக்கு புரியுது. இன்டர் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அதுதான் நீங்க வந்து 25,073 ரூபாய் தனியா பே பண்ண சொன்னாங்க. அது இல்லாம 2,21,000 பே பண்ண சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 2,21,800 ரூபாய் எனக்கு பில் சொன்னாங்க. இஎம்ஐ எல்லாம் சேர்த்து அது பே பண்ண சொன்னாங்க. ஓகே. அது இல்லாம 25,000 தனியா பே பண்ண சொன்னாங்களா? ஆமா, ஆனா பே பண்ணிருக்கேனே. நீங்க 25,000 தனியா பே பண்ணிட்டீங்க. ஆனா 2,21,000 பே பண்ணலையே. 2,00,000 பே பண்ணிருக்கீங்க. 29ஆம் தேதி கால் பண்ணி எனக்கு எவ்வளவு பில்லுன்னு கேட்டிருக்கேன். எல்லா இஎம்ஐ டோட்டலா பினிஷ் பண்றதுக்கு 2,21,860 ரூபாய் பே பண்ணுன்னு சொன்னாங்க. சார் இன்னைக்கு வந்து இதை வந்து எத்தனை நாள்ல பே பண்ணணும்னு கேட்டாங்க. அதாவது டைம் இருக்கு. நான் கேட்டேன் சார் 3 நாளா நீங்க பண்ணணும், இல்லைன்னா நான் ரெக்வஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. சரிங்க சார், நீங்க ரெக்வஸ்ட் எடுக்க வேண்டாம், நான் வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த டியூ மட்டும் பே பண்ணிடுறேன் சார். இந்த டியூ பே பண்ணிட்டா இந்த 2,21,000 மைனஸ் ஆயிடுமா சார்? மைனஸ் ஆயிடும் சார். நாங்க மைனஸ் ஆகி 1,96,860 ரூபா பில்லு. புரியுதுங்களா? என்னோட இஎம்ஐக்கு. இப்ப நான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் சேர்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2,06,618 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன் நான். சரி, நீங்க இப்ப வந்து சொன்னீங்க ரெண்டு அமௌண்ட் சொன்னீங்க. ஒன்னு வந்து 25,073 ரூபா போன மாசம் டியூ சொன்னாங்க. ஆமா, அது கட்ட சொன்னாங்க. அது இல்லாம 2,21,000 பே பண்ண. அது இல்லாம அது இன்க்ளூட் தான். அது இல்லாம எப்படி அதோட சேர்த்து அது 2,40,50,000 போவாது. 2,21,860 இந்த 25,000 அடக்கம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஏன்னா நான் பே பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு தான் நான் பே பண்ணேன். ஓகே சரி, எனக்கு நீங்க சொல்றது புரியுது. நீங்க 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு இந்த கிளாரிபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எதுக்கு உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் வந்திருக்கு, உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளவு, எல்லாமே நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் எனக்கு கொடுக்குறீங்க. எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களே. எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நீங்க எனக்கு 5,000 இல்ல நீங்க 5,000 வரக்கூடாதுன்றீங்க இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதுக்கு தான் சொல்றேன். நான் மறுபடியும் நீங்க லாஸ்ட் மந்த் எனக்கு நீங்க இன்னைய டேட் படிலாம் நீங்க கணக்கு பார்க்கவே கூடாது. எனக்கு லாஸ்ட் 29th அன்னைக்கு டேட்ல இருந்து எனக்கு நீங்க அந்த ரெக்கார்டு எடுங்க. அந்த ரெக்கார்டு எடுத்து அன்னைக்கு எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காரு 2,21,860 ரூபா. அந்த இஎம்ஐ மட்டும் டோட்டலா வந்து இஎம்ஐ க்ளோஸ் பண்றதுக்கு 2,21,860 ரூபா. புரியுதுங்களா? அந்த அமௌண்ட்ல நான் 25,000 நான் பே பண்ணிட்டேன். இஎம்ஐ என்னோட இஎம்ஐ அன்னைக்கு டியூ டேட் அன்னைக்கு இஎம்ஐ பே பண்ணிட்டுனா அந்த 25,000 வந்து அதுல மைனஸ் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப 1,96,860 ரூபா வருது. அதுல வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சரி நம்ம வந்து டோட்டலா கார்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் அடுத்து வந்து 2-3 நாள் உங்களுக்கு கால் பண்ணி மறுபடியும் கேட்டு உங்களை நான் க்ளோஸ் பண்றேன். நான் நீங்க எந்த வித எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்க 29ஆம் தேதியில இருந்து கணக்கு வாங்க. கால் ரெக்கார்டிங்ல போய் பாருங்க. நான் என்ன பேசிருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்னன்னு கால் ரெக்கார்டிங்ல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. நான் வெயிட் பண்றேன். அதுதான் சார். இப்போ இமீடியட்டா எங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் செக் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நான் ரெக்வெஸ்ட் எடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு பேக் எண்ட் டீம் அப்டேட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் சொல்லுங்க. நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்ப நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது? மேடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது சொல்றீங்களா? இப்ப நீங்க வந்து இதுல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த விஷயம் எனக்கு எதிராக நடக்குது, நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாமா? நானே கொடுக்கலாமா சொல்லுங்க. அதுதான் சார். இல்ல சார், என்னோட சைடுல நீங்க வந்து சொன்னீங்க அவங்க வந்து அமௌண்ட் இந்த அமௌண்ட் தான் சொன்னாங்க, நான் பே பண்ணிட்டேன், இப்போ இந்த சார்ஜஸ் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. கால் ரெக்கார்ட் செக் பண்ண சொல்லியிருக்கீங்க. நான் இதுக்கு ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறேன். எங்க டீம்ல வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுப்பாங்க. சரிங்களா? மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது மேடம். இன்னொருத்தவங்க புதுசா வருவாங்க, அவங்ககிட்ட என்ன மறுபடியும் பழைய பஞ்சாயத்து நான் மறுபடியும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும். புரியுதுங்களா? என் பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப கஸ்டமர் கேர்ல என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு நீங்க வந்து இப்ப சார் நான் இந்த ஆபீஸ்ல இருக்கேன், நான் இந்த பிரான்ச்ல இருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு டைரக்டா வந்து பேசி நான் விஷயத்தை முடிச்சுக்குவேன். நான் செலவு பண்ணிட்டு கூட நான் வருவேன் நான் உங்களை பாக்குறதுக்கு.
உங்க ஆபீஸ் எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்க, எந்த ஏரியால இருக்கு. இப்ப நான் அடுத்த வாட்டி கால் பண்ணோம்னா நான் வேற யாரோ எடுப்பாங்க. அவங்க வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல அவங்க அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சார் என்ன சார் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து சொல்லணும். எனக்கு வாய் வேற வலிக்குது எனக்கு. இவ்வளவு நேரம் பேசி பேசி உங்ககிட்ட நான் அவங்ககிட்ட வேற நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணுமா நானு? வச்சிருக்கீங்க பாருங்க நல்லா சிஸ்டம் கஸ்டமர் கேர்னு. அப்படியெல்லாம் இல்ல, எங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா மென்ஷன் பண்றேன் சரிங்களா. அவங்க உங்களுக்கு செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு இங்க பாரு மேடம், எனக்கு இன்னைக்கு காலையில எனக்கு பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே எனக்கு நீங்க எனக்கு என்ன என்ன ஏன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, நான் அதுதான் என்னோட சைட்ல சொன்னேன். சாரி ஃபார் தி மிஸ்கம்யூனிகேஷன். ஐயோ இங்க பாருங்க உங்களால பிரச்சனை முடிக்க முடியலன்னா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன் சார். நானு என்னோட கிளாரிபிகேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? பொய்யா இருந்ததா இல்ல நான் ஏதாவது மேக் பண்ணி சொல்ற மாதிரி இருந்ததா? சார் மேக் பண்ணி சொல்ற மாதிரிலாம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி பேமெண்ட் வந்து நீங்க பே பண்ணிருக்கீங்க, வந்திருக்கு, எல்லாமே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு எதுக்கு சார்ஜஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் ஒரு டைம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன். நீங்க சொன்ன டேட்ல தான் நான் பே பண்ணிருக்கேன். நானு நீங்க சொன்ன டேட்ல பே பண்ணிருக்கீங்க சார். நான் என்ன சொல்றேன், டிரான்சாக்ஷன் அமௌண்ட் விட்டுட்டு தான் பேமெண்ட் ஆயிருக்கு சரிங்களா. சரி, இப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு இப்ப பேசினவர் என்கிட்ட என்ன சொன்னாரு, சார் உங்களுக்கு 4 க்ளோஷர் சார்ஜ் இப்பதான் ஆட் ஆயிருக்கு. இது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணிட்டு ஃபோர்க்ளோஷர் அமௌண்ட்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, அது செக் பண்ணிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது உண்மையா பொய்யா அது சொல்லுங்க. ரெண்டுல ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. உண்மைன்னு சொல்லுங்க இல்லைன்னா பொய்ன்னு சொல்லுங்க. சார் பொய் உண்மை அப்படியெல்லாம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் அமௌண்ட் பிளஸ் வந்து டிரான்சாக்ஷன் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் அமௌண்ட்ஸ் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், என்னோட டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 டிரான்சாக்ஷனு, ஒரு 4200 ஒன்று, ஒன்று 600 சில்லற, ஒன்று 200 300 இருக்கும். இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கேன், 3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் கண்ணுக்கு தெரியாம ஃபோர்க்ளோஷர் சார்ஜ் ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் நாங்க நம்பணும். அவர் கண்ணுக்கு அது மட்டும் ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் மட்டும்தான் அதுல தெரிஞ்சிருக்கு அப்படிங்களா? ஏன் மேடம் ஒரு லோனு கட்டலன்னா எப்படி ஒரு நிமிஷங்க, ஒரு லோனு கட்டலாம் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க நீங்க? என்னோட கேள்விக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பதில் இருக்குங்களா? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, அவர் ஃபோர்க்ளோஷர் சார்ஜ் மட்டும் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றபடி நான் வச்சுக்கிட்டாலும் 3 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். 3 டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4200, 1500, ஒரு 200 300 ஒரு 3 டிரான்சாக்ஷன் இருக்கும். இந்த அமௌண்ட்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு 200 300 ஒரு ஃபோர்க்ளோஷர் சார்ஜ் அதுல சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுதான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா? நீங்க பேசுறது ஏதாவது லாஜிக் இருக்குங்களா? இதெல்லாம் மக்களுக்கு எப்படி மேடம் தெரியலாம்? நான் என்ன சொல்றேன், நீங்க பேங்க் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதான் நாங்க கேட்கணுமா அப்படின்னு ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார், அப்படியெல்லாம் கிடையாது. லோன் கட்டலாம் எப்படி எவ்வளவு கால் பண்றீங்க, எப்படிலாம் கேள்வி கேட்டு எப்படிலாம் நீங்க வசூல் பண்றீங்க? நீங்க எனக்கு இல்ல நான் சொல்லல, எனக்கு புரியுது உங்களோட கஷ்டம், நான் அதுக்குதான் சொல்றேன். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க மேடம், கிளாரிபிகேஷன் இன்னைக்கான கிளாரிபிகேஷன் இது கிடையவே கிடையாது. எனக்கு 29ஆம் தேதியில இருந்து எடுங்க. 29ஆம் தேதி கால் ரெக்கார்டு இமிடியேட்டா எங்க சைடுல செக் பண்றதுக்கு நீங்க செக் பண்ண முடியலன்னா அதுக்கு நீங்க செக் பண்ண முடியலன்னா அதுக்கு நாங்க ஆளாக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க டைம் கொடுங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் எடுக்கிறேன், பேக் எண்ட் டீம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு. அப்ப எனக்கு என்ன ஒரு அஷ்யூர்னா, எனக்கு இன்னையோட எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து ரெக்வெஸ்ட் நம்பர் ஷேர் பண்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? என்னோட அக்கௌண்ட நிப்பாட்டி வைங்க, கரண்டா நிக்குது இன்னைக்கு. இந்த அக்கௌண்ட் இதுக்கப்புறம் வந்து எந்த வித சார்ஜஸ் இதுல வந்து ஆட் ஆகாது அப்படின்ட்டு இன்னைக்கு 10ஆம் தேதி இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. எதுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏன் தெரியுமா நான் கேட்கறேன், இந்த ஆப்ஷன் நான் ஏன் கேட்கறேன்னா, இன்னைக்கு நான் விட்டுருவேன். இப்பவே நீங்க சொல்றீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுங்க, ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, சார்ஜஸ் வரவே கூடாதுன்றீங்க. அந்த மாதிரி இமீடியட் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு லாஸ்டா பேசினவங்க 29 பேசினவங்க இவ்வளவுதான் பே பண்ண சொன்னாங்க, வேற சார்ஜஸ் வராதுன்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, என்னால இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா. இமீடியட்டா கால் வந்து ஆடிட் பண்ற ஆக்சஸ் எங்களுக்கு கிடையாது. அதுக்குன்னு தனி செப்பரேட் டீம் இருக்கு. இப்ப நான் எப்படி இல்ல செக்யூரா இருக்கிறது, அதுக்கான வழி சொல்லிட்டு போங்க. நான் பயப்படாம இருக்கணும்ல. ஏன்னா ஒரு நிமிஷம் மேடம், பேங்கிங் படி பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வட்டி, மணி நேரத்துக்கு வட்டி. புரியுதுங்களா? இந்த நேரம் நான் வந்து காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு சார்ஜஸ் ஒரு 50 100 எனக்கு அப்படி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகும். புரியுதுங்களா?
அதெல்லாம் நான் ஒன்று கட்டணுன்னு நான் என்ன தலையெழுத்தா எனக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டு கடைசியில் நான் என்ன இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த பிரச்சனையை மறுபடியும் நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க சார். அன்னை வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா மேடம்? நீங்க சும்மா நானா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னா ஏதோ இவ்வளவுதான் வாங்கியிருக்கேன் அவ்வளவுதான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கிறது பேச்சுவார்த்தையில. இது அப்படி கிடையாது இல்ல, பேங்க் அப்படி கிடையாது இல்ல. இது மணிக்கு மணி அது ஆட்டோ ஜென்ரேட்ல ஆயிட்டு இருக்கும். இது ஆட்டோ ஜென்ரேட் மேடம், உங்களுக்கு தெரியாது கிடையாதுல்ல. இதான் அப்ப நான் எப்படி சேஃபா இருக்கிறது? நான் ஏன் விட்டு காசு உங்ககிட்ட கட்டிட்டு நான் என்ன பண்றது? இஎம்ஐ என்னால கட்ட முடியல, 4 மாசமா வேலை இல்லைன்னு சொல்லி தானே நாங்க அந்த லாஸ்ட் காலம் நான் என்ன பேசிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா மேடம்? உங்களுக்கு சார் எனக்கு ஏதாவது வேவர் பண்ணி கொடுங்க சார், எனக்கு என்னால இஎம்ஐ கட்ட முடியல சார், எனக்கு இந்த 3-4 மாசமா எனக்கு வேலை இல்லை சார், அதனால தான் சார் என்னால் பேமெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு எனக்கு, அதனால தான் நான் லேட்டா நான் ஓவர் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னா, சரி எப்படியாவது நம்ம அந்த ஒரு கடன் அந்த கடனை வாங்கி எப்படியாவது கட்டிடுவோம் அப்படின்னு வெளியில வட்டிக்கு கடனை வாங்கி நான் இதை வந்து இந்த லோனை அடைச்சிருக்கேன். நான் இந்த இவ்வளோ அடைச்சிட்டு கடைசியில் 5200 இருந்தது அப்படின்னா உங்க நிலைமை எப்படி மேடம் இருக்கும்? நீங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும்? புரியுது சார், எனக்கு புரியுது. நீங்க புரியுது உங்க சைட்ல நான் ட்ரை பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பே பண்ணிருக்கீங்க, நான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. நான் இன்னொரு சைட்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் செக் பண்ணி பார்த்தேன் நீங்க பே பண்ணிருக்கீங்க. ஸோ பே பண்ணதுல நான் என்ன சொல்றேன், டிரான்சாக்ஷன் அமௌண்ட் விட்டுட்டு நீங்க பே பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் ப்ரீவியஸா பேசின ஏஜென்ட் என்ன சொன்னாங்கன்னா 29 பேசினவங்க இவ்வளோ நீங்க பே பண்ணுங்க சார், எந்த சார்ஜஸும் வராது, இன்க்ளூடிங் டிரான்சாக்ஷனை கால் ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்க திரும்பவும் அதுக்கு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கால் ரெக்கார்ட் பண்றதுக்கு இம்மீடியட்டா என்னால் அன்பார்ட் பண்ண முடியாது சார், டைம் கொடுங்க, நாங்க ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறோம், உனக்கு ரெக்வஸ்ட் நம்பரும் நான் ஷேர் பண்றேன் சரிங்களா? உங்களுக்கு அந்த டேட் கொடுக்குறோம், நாங்க வித்தின் 3 days அப்டேட் வரும். அப்படி வரலன்னா இந்த 3 days கழிச்சு கால் பண்ணி நான் இந்த ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க அந்த ரெக்வஸ்ட் நம்பரை சொல்லி நான் இப்போ கொடுத்துருக்கேன், நான் பேசியிருக்கேன், எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க சார். என்ன பண்ணி தொலைக்கிறது? வேற வழியில் இப்படிதானே போய் ஆகணும். ஏன்னா நீங்க சிஸ்டா தான் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே போய் ஆகணும், வேற வழி இல்ல. மாட்டிட்டு முழிக்கிறதா இருக்குது மக்கள். நாங்க என்ன பண்ணி சொல்லிக்கிறது? நம்பர் சொல்லுங்க, ரெக்வஸ்ட் நம்பர்.